இட்ஸ் 24th டிசம்பர் டியூஸ்டே மார்னிங் காலையில் 6:30 போல் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு வீட்டு வாசலுக்கு போனால் அங்கே செடியில் செம்பருத்தி அழகாக பூத்துருந்துச்சு. இது செடியோட 2வது செம்பருத்தி. இதுதான் ஃபஸ்ட்டு செம்பருத்தி, நேற்று பூத்துச்சு. இது என் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச செடி. பிரான்ச்சஸ்லேருந்து அப்படியே லீஃப் வந்து அப்படியே புது செடியாக மாதிரி இப்போ தான் பூ கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறவர் தான் வந்து பைந்து. இவர் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி எப்பவும் இருப்பார். அண்ட் இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு போகும்போது அவன் ஃப்ரெண்டோடு வந்திருந்தான். அவன் ஃப்ரெண்டு ஜிம்மி உள்ளே வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்புறம் சரி உள்ளே வரலாம் அப்படின்னு வந்தான். வந்து 2 பேரும் ஆர்வமாக காத்துட்ருக்கிறது வந்து பிஸ்கெட்டுக்காக. வீட்டுக்குள்ளே பார்த்துட்ருக்கான் பிஸ்கெட் எப்போ வரும் அப்படின்னு. இந்த அவனும் அப்படி தான் பார்த்துட்ருக்கான். அண்ட் ஃபைனலி பிஸ்கெட் வந்துருச்சு. 2 பேரும் சாப்பிட ரெடி ஆயாச்சு. இவருக்கு எங்கே வச்சாச்சு, அங்கே ஒருத்தர் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ சாப்பிட்டு வெளியே விளையாட ஓடிடுவானுங்க. அண்ட் இது மார்கழி மாதம்னால என்னை கோலம் போட சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நான் போட்ட கோலம் இல்லை, எங்கள் அம்மா போட்ட கோலம். முன்வாசல் அம்மா, உள்வாசல் நான் அப்படி சொல்லி வச்சிட்டோம். ஸோ நான் லேட்ச் போடாமல் இப்போ கேட்டை வச்சுருவேன். ஏன்னா வந்து இந்த பைந்து வெளியே போயிருக்கான். உள்ளே வந்தால் கதவை தட்டுவான். அதனால் அவனே உள்ளே வந்துட்டு போய்க்கிறதுக்கு மாதிரி வச்சுட்டேன். இதான் நான் போட்ட கோலம். பாருங்கள், கவுன் அண்டு பேண்ட்டு ஷர்ட்லாம் வந்து வச்சுருக்கேன். காலையில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீயை சன்ரைஸில் வச்சு குடித்தாச்சு. இதோ சொன்னேனே, போனவன் மறுபடியும் உள்ளே வந்துட்டான். இது வெத்தலை தண்ணி. என் தம்பிக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா காய்ச்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னோடய லேப்டாப் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் இருக்குது. அதனால் அதுக்கு சார்ஜ் போட்டு விட்டேன். கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் ரெடி பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு விட்டு போய் அப்படி கிச்சனுக்கு போனால் அம்மா ஆனியன்ஸ் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாவும் பிணைஞ்சு வச்சுட்டாங்க. நான் போய் மாவு உருட்டி மட்டும் வச்சுட்டு அப்புறம் பூரியும் சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ நல்லா பூரி சாப்பிட்டுட்டு என்னோடய ஒர்க் பார்க்குறதுக்காக வந்துட்டேன். ஒர்க் பார்க்கும்போது எங்கள் அம்மா அப்புறம் என்ன துணி எடுன்னு சொன்னாங்க. சரி ஓடி போய் மாடிக்கு போய் துணியை டமால்னு எடுத்துகிட்டு கீழே வந்து போட்டுட்டு மறுபடியும் என் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.